வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம அல்காரிதம் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அல்காரிதம்னா என்ன, ஸோ ஹவு டு கிரியேட் அல்காரிதம், எப்படி அல்காரிதம்னா எப்படி பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அல்காரிதமில் என்னென்ன இருந்துச்சு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ், இது பற்றிலாம் ஃபுல்லாக லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்காரிதம் ஃபார் டிசைனிங் டெக்னிக். ஸோ அல்காரிதம் வேரியபிள் கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வேரியபிள் கொடுத்துட்டோம், டேட்டா கண்ட்ரோல் கொடுத்துட்டோம், கண்ட்ரோல் ஃப்ளோ கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம். அப்படின்னாலும் இது டிசைன் பண்ணால் டிசைனிங் எப்படி நம்ம கொண்டு வரணும், ஒரு டிசைனை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், காம்போசிஷன், டீகாம்போசிஷன், இத்தனை வகையான இதில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a first step in the problem solving method. It is a first step in problem solving. Set the problem precisely. The problem is specified in term of input. A problem is specified in term of input given and the output desired. The specification must also state properties of given input and relationship between input and the output. ஓகே, ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய, அதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு ப்ரோக்ராமை ஒரு கால்குலேஷனை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும், ஓகே, எப்படியெல்லாம் அதை சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி கொண்டு வரதான் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா a problem can involve a lot of details. A problem can involve a lot of details. Several of these details are unnecessary for solving the problem. Only a few details are essential. Ignoring or hiding unnecessary details or modeling an entity only essential properties is known as abstraction. அதாவது இப்போ ஒரு சம் எடுத்துக்கிறோம் வச்சுங்களேன், ஒரு சம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த சம் எப்படியெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற நம்ம பண்ணுவோம். நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே இல்லை பேப்பர் எடுத்து நிறைய கிரிக்கிட்டே வரும். ஓகே, இப்போ இது பண்ணால் ஈஸியாக வருமா, இப்படி பண்ணால் ஈஸியாக வருமா, இப்படி பண்ணால் ஸ்டெப்ஸ் வருமா, இப்படி பண்ணால் ஆன்சர் வருமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணிகிட்டே வருவோம். பட் அத்தையும் என்ன பண்ண முடியாது, நம்ம அல்காரிதம் உள்ள தொடர்ந்து கொண்டு வர முடியாது. ஏதாச்சும் எந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கோ என்ன பண்ண முடியும், அதை நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். அப்போ மீதி என்ன ஆகும், மீதி என்ன பண்ணணும், அப்படியே இக்னோர் பண்ணிடணும். ஓகே, இப்போது நீங்கள் மேக்ஸ் எடுக்கிறீங்க, மேக்ஸுக்கு பக்கமாக ஸ்டெப்ஸ் போட்டுனே வரீங்க, ஸ்டெப்ஸ் போட்டுனே வரீங்க. அதில் உங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸ் ஆன்சர் வருதோ அந்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் ஆகிட்டு நீங்கள் எழுதுவீங்க. அது மொத்தத்தை நம்ம எடுத்து எழுத முடியாது இல்லையா. ஸோ அது மாதிரி அல்காரிதமும் சேம் ப்ராசஸ் தான். ஓகே, தேவையில்லாத அன்னெசரி டேட்டாஸ் என்ன பண்ணணும், இட் வில் பி இக்னோர்ட். தேர்டு காம்போசிஷன். காம்போசிஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is the assigned of control flow statements. Algorithm is composed of assignment and control flow of statements. A control flow statement tests a condition of the state and depending on the value of the condition decide the next statement to be executed. அதாவது கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்குற இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா, இந்த ப்ராப்ளம் சம் கொடுத்துட்டாங்க, இந்த ப்ராப்ளமுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஆன்சர் வருமா வராதா அப்படிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கம்போசிஷன். டீகாம்போசிஷன்ங்கிறது என்ன, we divide a main algorithm into function. We construct each function independently of the main algorithm and other function. Finally we construct the main algorithm using the functions. அதாவது காம்போசிஷன்ங்கிறது கண்டிஷன் செக் பண்ணி வரும். டீகாம்போசிஷன்ங்கிறது அந்த கண்டிஷன் கொடுக்குற உடச்சி கொண்டு வரும். அதாவது உடச்சி ஃபங்க்ஷனை சிம்பிளாக கொண்டு வர்றது டீகாம்போசிஷன். அது உடச்சி கொண்டு வர மெயின் அல்காரிதம் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா, இட் கேன் பி ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் த மெயின் அல்காரிதம் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். Finally we construct the main algorithm using the function. When we use the function, it is enough to know the specification of the function. It is not necessary to know how the function is implemented. இதில் ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறது தேவையில்லாதது. ஸோ ஒரு ப்ராப்ளம் எப்படி சிம்பிளை பண்ணி கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு இது என்ன பண்ணணும், உடச்சி கொண்டு வந்துடும். அதாவது சிம்பிளாக சின்ன கட் பண்ணி அதை என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வரும், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரும். அதில் ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாது. ஓகே, 6.5 ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டு சால்வ் த ப்ராப்ளம் யூ மஸ்ட் ஸ்டேட் த ப்ராப்ளம் கிளியர்லி. To solve the problem,
you must state the problem clearly and precisely. The problem is specified a given input to the desired output. A design an algorithm for solving a problem. A designing algorithm வந்து எதுக்காக? By using problem solving மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். We should know the properties of given input and the properties of the desired output. The goal of the algorithm is to establish a relation between input and desired output. Algorithm is specified by the properties given input and relation by input and desired output. In simple word, specification of an algorithm is desired input output relation. Simple word, specification is a algorithm is a desired input output relation. Input and output are passed between algorithm and the user through variables. The values of the variable when algorithm start is known as initial state, and the values of the variable when algorithm finish known as final state. Let P be the required property. P be the required property of the input and Q are the property of desired output. Then the algorithm S is specified, and this input P, output Q. Specification means algorithm starts with the input satisfying P, then it will finish the output satisfying Q. algorithmங்கிறது என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எது தொடங்கணும் அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது. இப்போது அல்காரிதம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ப்ராப்ளம் நீங்கள் நோட்டில் போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிவு எங்கே இருக்கும்? ஆன்சரில் வந்துடும். அப்போ நீங்கள் அவுட்புட் எழுதுவீங்க. அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துன்னு வரணும், கிளியராக எடுத்துகிட்டு வரணும், இன்புட் அவுட்புட் ரிலேஷன் கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனுடைய ஒர்க்கு. அப்போ நீதான் கொண்டு வரீங்க பார்த்தீங்க இல்லையா, இப்போ இந்த ஆரம்பித்து இங்கே முடியுது அப்படின்னா தட் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? அந்த ஸ்பெசிஃபை பண்ணி கரெக்டாக கொண்டு வரீங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன். டபுள் டேஷ் இண்டிகேட் கமெண்ட்ஸ். அதான் டபுள் டேஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, டபுள் டேஷ் வந்து கமெண்ட்ஸ்க்காக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து சிஸ்டமில் போய்ட்டு அது வந்து ஒரு ப்ரோக்ராமாக ரன் ஆகாது, என்ன பண்ண முடியாது, நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒன்லி ஃபார் இண்டிகேட்டிங், அதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, யூசருக்கு அது வந்து தெரியணும். இப்போ டபுள் டேஷ் போட்டாக்கா ஓகே இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு லேபிள் மாதிரி. அது வந்து ப்ரோக்ராமுக்கோ இல்லை உங்களுக்கு இதுக்கோ எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகேங்களா? Comments at the critical point of the flow are useful and even necessary to understand the algorithm. In our algorithmic notation, we use double dash to start the comment line. ஓகேவா? டபுள் டேஷ் வந்து கமெண்ட் லைனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ரைட் a specification of a algorithm to compute a quotation or a remainder after dividing an integer a another integer b. For example, divide 22,5 equal to 4,2, divide 15,3 equal to 5,0. Let a and b input variable. Let a and b are input variable. We will store the quotation in variable q and the remainder a in variable r. So q and r are output variables. q r output variables. அப்ப input யார் வந்திருக்கா? q r output variables அப்படின்னா அப்ப input யாரு? a and b வந்து inputல வருவாங்களா? Okay, a should be integer, remainder meaningful only integer division, and b should not be 0 since division by 0 is not allowed. We will specify properties of the input as input. நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். அந்த அல்காரிதம் பாருங்க. Input a is integer and b not equal to 0. What is the desired relation between input a and b and the output q and r? The two outputs q and r remainder should specify the properties. என்ன சார் ஒரே பிரச்சனையே போகிறீங்க, ஒரே வேகாக இருக்க, என்ன இதே இல்லையா அப்படின்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது கதையாக சொன்னாலும் ரொம்ப வேகாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக புக்கில் படித்து தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு கதை மாதிரி தான் போகும். இது ஃபுல்லாக நீங்கள் அப்படியே புக்கை பார்த்து தான் படிக்கணும். ஓகே, இது எப்படி திருப்பி போனாலும் அது கதை மாதிரி தான் போகும். ஓகே, அதனால் நான் வந்து புக்கில் படித்து சொல்கிறேன். a equal to q into b plus r and the remainder r should be less than divisor b. அப்போ 0 less than equal to r less than b. ஏன்னா combining this requirement we specify the desired output relation as output a equal to q into b plus r and 0 less than r less than b. The command start input actually a property of the given input. The command start with double dash output is decided in the relation between input and output. இங்க பாருங்க, divide a, b int, அதாவது
integer of a is integer b not equal to 0 na, அப்போ a equal to q into b plus r at 0 less than or equal to r less than or equal to b. Specification format, we can write the specification in standard 3 part of format, the name of the algorithm and the input. The first என்ன பண்ணோம், specification for format இருக்கு. first name of the algorithm and input. next வந்து input வந்து property of the input கொடுக்கணும், அது property என்ன கொடுக்கணும். outputனா desired input output relation பத்தி வரணும். The first part is the name of the algorithm and its input. The second part is the property of the input. It is written a command which start input. Third part is desired output. It written a command line which start output. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அல்காரிதம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அல்காரிதம் நேம் கொடுக்கணும், அல்காரிதம் என்னென்ன இருக்கிறது கொடுக்கணும். செகண்ட் வந்து இன்புட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் ஏ கொடுக்குன்னா அந்த ஏ வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கமெண்ட் போட்டு அந்த இன்புட்டை கொடுக்கணும். அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா அவுட்புட் எப்படி வருது, எதை வச்சு அவுட்புட் வருது, அந்த ரிலேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் போட்டு அந்த ரிலேஷனை மென்ஷன் பண்ணி சொல்லணும். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் படித்து பாருங்கள், புரியலனா வந்து உங்களுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ் எ கான்ட்ராக்ட். Specification of algorithm serves a contract between designer of the algorithm and the user of the algorithm because it defines right and responsibility of the designer and the user, ensuring that the input satisfies required properties of the responsibility of the user but the right of the designer. The desired input-output relation is a responsibility of the designer and the right of the user. Importantly, the user fails to satisfy the properties. Satisfy the properties of the input now, the designer is a obligation of the satisfy the desired input output relation. ஒரு பொம்மை போட்டிருப்பாங்க, அந்த பொம்மை நல்லா பாருங்கள், அம்புக்குறலாம் கொடுத்துருக்காங்க பொம்மைக்கு. ஸோ வர ஃபுல்லாக கதை மாதிரி தான் போகும். இது வந்து திருப்பி என்ன தான் சொன்னாலும் தோசை திருப்பி போடாலும் தோசை தான், தலைக்கடை போடாலும் தோசை தான், அது மாதிரி திருப்பி போடாலும் கதை தான். நீங்கள் புக் எடுத்து படித்தாலும் கதை தான். இந்த கதையை ஃபுல்லாக படிங்க, புரியலனா என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு திருப்பி கதையாகவே சொல்கிறேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸ்கொயர் ரூட் வந்து n இன்புட் n இஸ் a real number, output y is a real number such that y square equal to n அப்படி கொடுத்துருக்காங்க. The algorithm design can assume that the given number is non-negative and construct the algorithm. The user can expect output the square root of the given number. The output could be negative square root of the given number. The specification did not commit the output of the positive square root. If the user process negative number, then the output need not be square root of the numbers. ஸ்கொயர் பற்றி கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்க சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அல்காரிதம்னா நீங்கள் கேல்குலேஷன் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன ஸ்டெப் பண்ண போகிறீங்க, ஸ்டெப் ஒன்று கரெக்டாக எழுதினா போதும். அதுக்கு இன்புட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக வரணும். இன்புட் என்ன பண்ணுறீங்க, இன்புட்னா என்ன பண்ண போகிறீங்க, அது எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லணும். அவுட்புட் எப்படி வருது, எந்த ரிலேஷன் வச்சு வருதுங்கிறத மென்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து இந்த கதையில் சுற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் புக்கை சுற்றி படித்தாலும் இந்த கதை தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரும். ஓகே, உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கதையாக சொல்கிறேன். எனியோ, தேங்க்யூ, ஹாவ் எ குட் டே.